ஹலோ நீட்டஸ் பேரண்ட்ஸ், வெல்கம் டு அச்சூஸ் நீட் லேப். நம்ம இன்னைக்கு லிவிங் வேர்ல்டோட பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் வீடியோ இந்த லெசனுக்கானது. ஸோ பாருங்க, ஆர்டர் வந்து அப்படின்னா என்ன அப்படின்னா, சிமிலர் ஃபேமிலி இருக்கக்கூடிய ஆர்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சிமிலர் ஃபேமிலி இருக்கக்கூடிய குரூப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்டர்னு சொல்லுவோம். ஓகே தானா? ரிலேட்டட் ஃபேமிலி சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா ஆர்டர். ஓகே தானா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் கார்னிவோரா. ஓகேவா? ஆர்டர் கார்னிவோரா. ஸோ இதுல என்னெல்லாம் ஃபேமிலி இருக்கு? ஃபேமிலி ஃபெலிடே, ஃபேமிலி கனிடே இருக்கு. ஓகே தானா? அடுத்தது பாருங்க, அடுத்த ஆர்டர் பிரைமேட்டா. ஸோ இதுல என்னெல்லாம் ஃபேமிலி இருக்கு? ஆர்டர் பிரைமேட்டர்ல ஹியூமன்ஸ் வருவாங்க. ஹொமினிடேன்னு வரும் ஹியூமன்ஸ்க்கு ஃபேமிலி, அப்படிதானே? ஹொமினிடேன்னு வரும். அடுத்து ஹியூமன்ஸ், மங்கீஸ். ஆர்டர் பிரைமேட்ல யாரெல்லாம் இருக்கா? ஹியூமன்ஸ், மங்கீஸ், கொரிலா, கிபான்ஸ் இதெல்லாம் இருப்பாங்க. ஓகே தானா? ஓகே. அடுத்த பாருங்க, ஸ்பீஷியஸ், ஜீனஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஆர் பேஸ்ட் ஆன் எ நம்பர் ஆஃப் சிமிலர் ஆர்கானிசம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்பீஷியஸ், ஜீனஸ், ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அந்த அவங்கெல்லாம் ஆர்கானிசம்ஸ்க்கு நிறைய காமன் கேரக்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸ்பீஷியஸ்ல இருக்கக்கூடியது, ஜீனஸ்ல இருக்க, ஃபேமிலியில இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸுக்கு நிறைய காமன் கேரக்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, லயன் அண்ட் டைகர் எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே வந்து சேம் ஜீனஸ் பேந்தரால வரும். அப்படிதானா? பேந்தராங்கிற ஜீனஸ்குள்ள தான் வரும். ஓகே தானா? அதனால அவங்க ரொம்ப சிமிலரா இருப்பாங்க. ஓகே தானா? அதுதான் சொல்ல வராங்க. ஜீனஸ், ஸ்பீஷியஸ், ஜீனஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஏ நம்பர் ஆஃப் சிமிலர் ஆர்கானிசம்ஸ். சரியா? ஸோ வந்து லயன் அண்ட் டைகர், அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லயன் அண்ட் டைகர் ரெண்டுமே சேம் ஜீனஸ் பேந்தரால வருவாங்க. ஸோ அதனால அவங்க ரொம்ப சிமிலர் கேரக்டர்ஸ் வந்து காட்டுறாங்கன்னு அர்த்தம். ஓகே தானா? ஸோ அடுத்த ஸ்லைட் போலாம் பாருங்க. ஓகே. ஆர்டர் அண்ட் அதர் ஹையர் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் ஆர் ஐடென்டிஃபைட் பேஸ்ட் ஆன் அக்ரிகேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டர் இப்போ வந்து ஸ்பீஷியஸ் வந்து ரொம்ப லோவஸ்ட் கேட்டகரி, அதுக்கு மேல இருக்கக்கூடியது ஜீனஸ், அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஃபேமிலி, அதுக்கு மேல இருக்கக்கூடியது ஆர்டர். ஸோ ஆர்டர்ல இருந்து நமக்கு ஹையர் கேட்டகரி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டரா இருக்கட்டும், அடுத்தது கிளாஸ், ஃபைலம், டிவிஷன், கிங்டம், இந்த மாதிரியான கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஹையர் கேட்டகரிஸ். இந்த ஹையர் கேட்டகரிஸ்ல எக்ஸாக்ட் சேம் கேரக்டர்ஸ் இருக்காது. ஓகே தானே? அதான் சொல்றாங்க, ஆர்டர்ஸ் அண்ட் அதர் ஹையர் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் ஆர் ஐடென்டிஃபைட் பேஸ்ட் ஆன் த அக்ரிகேட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் சொல்றாங்க. அக்ரிகேட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு கேரக்டர் மட்டும் இல்ல, பல கேரக்டர் சேர்ந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே தானா? அதுதான் அக்ரிகேட்ஸ் ஆஃப் கேரக்டர். அடுத்த லைன் பாருங்க, ஆர்டர் பீயிங் எ ஹையர் கேட்டகரி is the assemblage of families which exhibit a few similar characters அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நிறைய சிமிலர், அதாவது நிறைய சிமிலர் ஃபேமிலிஸ் சேர்ந்து ஒரு ஆர்டர் ஃபார்ம் ஆகும். ஓகே தானா? ஆனா அந்த ஃபேமிலிஸ்க்கு கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் மட்டும் இருக்கும். ஓகே தானா? ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே தானா? ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டர்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் ஃபேமிலிஸை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்டர்னு சொல்றோம். ஓகே தானா? ஸோ அடுத்த அடுத்த லைன் பாருங்க, the similar characters are less in number as compared to different genera included in a family. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபேமிலியில இருக்கிற ஜென்ராக்கு மோர் சிமிலாரிட்டிஸ் இருக்கும், ஆனா ஆர்டர்ல இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு லெஸ் சிமிலாரிட்டி தான் இருக்கும். ஓகே தானா? என்ன என்ன இந்த லைன் சொல்லுது? ஃபேமிலியில இருக்கிற ஜென்ராக்கு மோர் சிமிலாரிட்டிஸ் இருக்கும்னு சொல்றாங்க,
ஆனா ஆர்டர்ல இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு லெஸ் சிமிலாரிட்டிஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸானமிக் ஹையரார்ச்சி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? டாக்ஸானமிக் ஹையரார்ச்சி கிங்டம், ஃபைலம், டிவிஷன் தான் டாக்ஸானமிக் ஹையரார்ச்சி. ஸோ டாக்ஸானமிக் ஹையரார்ச்சி இருக்கு இல்லையா? இந்த ஹையரார்ச்சி கீழே வர வர ஓகே தானா, அதாவது ஸ்பீஷியஸ் சைடுக்கு வர வர கீழே வருதுன்னு அப்படின்னா கிங்டம்ல ஸ்டார்ட் பண்ணி ஸ்பீஷியஸ் ஓகே தானா, ஸ்பீஷியஸ் சைடுக்கு வர வர இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சிமிலாரிட்டிஸ் கூடிட்டே இருக்கும் ஓகே தானா. ஸோ இங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னா மோர் சிமிலாரிட்டிஸ் இருக்கும் ஓகே தானா. அடுத்தது ஆனா இது வந்து டவுன் கேட்டகரி கீழே வர்றது. இப்போ கேட்டகரி வந்து மேல போச்சுன்னா ஓகேவா, டாக்ஸானமிக் ஹையரார்ச்சி மேல போச்சுன்னா அதாவது எப்படி ஸ்பீஷியஸ் டு கிங்டம் போச்சுல, இது வந்து என்னது கிங்டம் டு ஸ்பீஷியஸ் வந்து போகுது ஓகே தானே. கிங்டம் டு ஸ்பீஷியஸ் வரைச்சில சிமிலாரிட்டிஸ் மோர் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். டாக்ஸானமிக் ஹையரார்ச்சி மேல போச்சுல, அதாவது ஸ்பீஷியஸ்ல இருந்து கிங்டம் போச்சுல வந்து நமக்கு எப்படி இருக்கும் லெஸ் சிமிலாரிட்டி இருக்கும் ஓகேவா. எப்படி இருக்கும் லெஸ் சிமிலாரிட்டிஸ் ஓகே தானா. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹையர் ரேங்க் ஓகே தானா, ஹையர் ரேங்க் ஆர் ஹையர் கேட்டகரி போச்சுல நமக்கு சிமிலாரிட்டி எப்படி இருக்கும் ஃபியூவர் சிமிலாரிட்டிஸ் தான் இருக்கும் ஓகேவா. ஓகே தானா. ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள் பாருங்க. இதுக்கு கான்வலுசியே சொலனேசியே இருக்கு ஓகேவா. இது ரெண்டும் என்ன அப்படின்னா டிஃபரெண்ட் ஃபேமிலிஸ் தான் ஓகேவா. டிஃபரெண்ட் ஃபேமிலிஸ், பட் சில ஃபிளாஸ்ல சில காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால இதை ரெண்டையும் என்ன ஆர்டர்ல போட்டிருக்காங்க ஃப்ளோரல் கேரக்டரை பேஸ் பண்ணி ஓகே தானே, பேஸ்ட் ஆன் ஃப்ளோரல் கேரக்டர்ஸ். இது என்ன ஆர்டர்ல போட்டிருக்காங்க ஆர்டர் பாலிமோனைல்ஸ்ல போட்டிருக்காங்க ஓகே தானா. ஏன்னா இதோட ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் சிமிலரா இருக்கிறதுனால அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸையும் ஒரே ஆர்டர்ல பாலிமோனைல்ஸ் ஆர்டர்ல வந்து போட்டிருக்காங்க ஓகே தானா. அதே மாதிரி ஃபெலிடே ஃபெலிடே இருக்குல்ல, அந்த ஃபெலிடேல யாரெல்லாம் வருவா லயன், டைகர், கேட் இதெல்லாம் வருவாங்க. அதே மாதிரி கனிடே, இந்த கனிடேல யார் வருவா டாக், உல்ஃப் இதெல்லாம் வந்து கனடேல வரும் ஓகே தானே. ஃபாக்ஸ் இதெல்லாம் வந்து கனடேல வரும். ஸோ இது ரெண்டுமே என்னதான் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபேமிலி தான். ஃபெலிடே கனடே ரெண்டுமே என்னதான் டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் தான். ஆனா இது வந்து இது ரெண்டுமே ஒரே ஆர்டர்ல வரும். என்ன ஆர்டர் ஆர்டர் கார்னிவோர்ஸ்ல வரும். எதனால இது ஆர்டர் கார்னிவோர்ஸ்ல போட்டிருக்காங்க பிகாஸ் இவங்க எல்லாரும் மீட் ஈட்டிங் அனிமல்ஸ், அதனால இவங்களை வந்து ஆர்டர் கார்னிவோர்ஸ்ல போட்டிருக்கோம். இதுதான் ஆர்டர் ஓகே தானா. ஸோ ஆர்டர்னா என்னது ரிலேட்டட் ஃபேமிலி
ஓகேதானா? சிமிலர் ஃபேமிலி இருக்கும். ஓகேதானா? ஸோ ஃபேமிலிஸ் வந்து ஒரே ஆர்டர்ல போட்டிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் பேஸ்ட் ஆன் சம் சிமிலர் கேரக்டர்ஸ். ஓகேவா? சம் சிமிலர் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி அவங்க போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பிளான்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோரல் கேரக்டரை பேஸ் பண்ணி 2 ஆர்டர் சொலனேசியன் கான்வெல்சி ஆர்டர் வந்து பொலிமினல்ஸ்ல போட்டிருக்காங்க. அடுத்தது ஃபெலிடே கெனடே அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸை அவங்க மீட் ஈட்டிங் அனிமல்ஸ்னால அவங்க ஆர்டர் வந்து கார்னிவோர்ஸ்ல போட்டிருக்காங்க. இதனா தட்ஸ் அபவுட் ஆர்டர். அடுத்து பாருங்க கிளாஸ். ஸோ கிளாஸ்னா என்ன அப்படின்னா ரிலேட்டட் ஆர்டர். ஓகே தானா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் பிரைமேட்டா, இது வந்து என்ன கிளாஸ்ல போட்டிருக்காங்க? மங்கி, கொரிலா, கிபான்ஸ் இதெல்லாம் வரும். ஓகே தானா? ஸோ கிளாஸ் மெம்மலியல போட்டிருப்பாங்க. அடுத்த ஆர்டர் கார்னிவோரா. ஸோ இதுல யாரெல்லாம் வருவாங்க? டைகர், கேட், டாக் இவங்கெல்லாம் வருவாங்க. ஓகே தானே? இதுதான் வந்து ஆர்டருக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது பாருங்க. அடுத்து என்ன அப்படின்னா டிவிஷன் ஆர் ஃபைலம். ஓகே தானே? டிவிஷன் ஆஃப் ஃபைலம்னா என்ன அப்படின்னா ரிலேட்டட் கிளாஸ். ஸோ அனிமல்ஸ் வரக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபைலம் சொல்லுவோம். அனிமல்ஸை மீன் பண்ணக்கூடியது. பிளான்ஸை மீன் பண்ணக்கூடியது வந்து டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே தானா? ஸோ அனிமல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஸ்பைசஸ். இதுல யாரெல்லாம் வருவாங்க? ஃபிஷஸ் வருவாங்க. அடுத்தது கிளாஸ் ஆம்பிபியா. இதுல யார் வருவாங்க? ஃப்ராக்ஸ் வருவாங்க. அடுத்தது கிளாஸ் ரெப்டேலியா. இதுல யார் வருவாங்க? ஸ்னேக்ஸ் வருவாங்க. அடுத்தது கிளாஸ் ஏவ்ஸ். ஏவ்ஸ்ல யார் வருவாங்க? பேர்ட்ஸ் வருவாங்க. அடுத்தது கிளாஸ் மெமாலியா. இது யார் வருவாங்க? ஹியூமன்ஸ், டாக்ஸ் எல்லாமே வருவாங்க. ஓகே தானா? மேமல்ஸ், எல்லா மேமல்ஸுமே வரும். ஸோ இவங்க எல்லாரும் எதை பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னா நோட்டோ கார்டு அண்ட் டார்சல் ஹலோ நர்வ் கார்டு வந்து இருக்கும். அதனால இவங்க எல்லாரையும் என்ன ஃபைலம்ல போட்டிருக்காங்க? ஃபைலம் கார்டேட்டால போட்டிருக்காங்க. ஓகே தானா? ஃபைலம் கார்டேட்டா. அதே மாதிரி பிளான்ட்ஸுக்கு டிவிஷன். எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸுக்கு ஆஞ்சியோஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்மே, ஜிம்னோஸ்பர்மே. இதெல்லாம் பிளான்ட்ஸுக்கு. இவங்களெல்லாம் என்ன டிவிஷன்ல போட்டிருப்பாங்க? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம கிங்டம் போலாமா? ஓகே. கிங்டம்னா என்ன அப்படின்னா ரிலேட்டட் ஃபைலமா டிவிஷன் இருக்கக்கூடியது. ஓகே தானா? இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபைலம் கார்டேட்டா, ஃபைலம் ஆர்த்ரோபோடா, ஃபைலம் மொலஸ்கா. இதெல்லாம் என்ன கிங்டம்ல வரும்? கிங்டம் அனிமேலியால வரும். ஓகே தானா? ஸோ இதெல்லாம் பத்தி டீட்டெயிலாக நம்ம அனிமல் கிங்டம்ல படிப்போம்.
அடுத்த பிளான்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன் வந்து என்னெல்லாம் வரும்? ஆஞ்சியோஸ்பெர்மே, ஜிம்னோஸ்பெர்மே வரும் இல்லையா? இதெல்லாம் வந்து என்னதுல வரும்? கிங்டம் பிளான்டேல வரும். அதுவும் நம்ம பிளான்ட் கிங்டம்ல இதெல்லாம் படிப்போம். ஓகே தானா? ஸோ பாருங்க, ஸ்பீஷியஸ் போக போக என்ன அப்படின்னா, ஓகே இங்க பாருங்க, ஸ்பீஷியஸ் டு கிங்டம் போறோம் இல்லையா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சிமிலாரிட்டி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகே தானா? நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே தானா? அப்போ கிளாசிஃபிகேஷன் எப்படி இருக்கும்? கிளாசிஃபிகேஷனோட டிஃபிகல்ட்டி எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே தானா? ஸோ நிறைய ஆர்கானிசம் கூடிக்கிட்டே போச்சு அப்படின்னா அதை நம்ம கிளாசிஃபை பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கும் இல்லையா? அதுதான் கிளாசிஃபிகேஷன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே தானா? ஸோ இப்போ டாக்ஸானமிக் இதை வந்து எப்படி கீழே ஜீனஸ்ல வந்து நமக்கு சரி கிங்டம்ல வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்னு சொல்றீங்க. ஆனால் ஸ்பீஷஸ்ல சிமிலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றீங்க. அந்த மாதிரிலாம் எவ்வளோ நாள் நம்ம நேரம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதை வந்து எப்படி நீங்க வந்து குழப்பாம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதுக்கான ஒரு ஈஸியான ஒரு மெத்தட்ல நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ஓகே தானா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே இங்க பாருங்க, இது இது ஒண்ணு தெரிஞ்சா போதும், உங்களுக்கு லிவிங் வேர்ல்ட் ரொம்ப ஈஸி. ஓகே தானா? இமேஜின் யுவர் ஃபேமிலி. நம்ம உங்க ஃபேமிலி வச்சு தான் படிக்க போறோம். இது ஒண்ணு தெரிஞ்சா லிவிங் வேர்ல்ட்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். லிவிங் வேர்ல்ட்ல மேஜர் இம்பார்ட்டன்ட் பார்ட் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்பீஷியஸ் டு கிங்டம்குள்ள இருக்கிற கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ அதை வந்து குழப்பாம இருக்கணும். அதுக்கப்புறம் கேட்டகரினா என்ன, ரேங்க்னா என்ன, டாக்ஸான்னா என்ன, அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சிஸ்டமேட்டிக்ஸ்னா என்ன, கிளாசிஃபிகேஷன்னா என்ன, ஐடென்டிஃபிகேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த நாமன் கிளேச்சர் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி, கேரக்டரிஸ்டிக்ஸ், நாட் எ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி, அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து இது இந்த இவ்வளோதும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். லிவிங் வேர்ல்ட்ல இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இது இவ்வளோதையும் நீங்க வந்து ரொம்ப பிரீஃபா தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இவ்வளோ பார்ட் பார்த்துருக்கோம். ஓகே தானே? இது நம்மளோட லாஸ்ட் பார்ட். ஸோ நம்ம எல்லா பார்ட்ஸ்லயும் நம்ம தெளிவாக கிளாஸஸ் கொண்டு போயிருக்கோம். ஸோ நீங்க அதில் பாருங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னா கமெண்ட்ல கேளுங்க. அதே மாதிரி என்சிஆர்டி ரீடிங் வேணும்னாலும் எனக்கு நீங்க கமெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்சிஆர்டி ரீடிங் இந்த சாப்டருக்கு போடுறேன். ஓகே தானா? ஸோ இங்க பாருங்க, இப்போ வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க ஓகே தானா? நீங்க தான் நம்ம யாருக்கு எக்ஸாம்பிள் எடுக்கிறோம்? ஸ்பீஷியஸா எடுக்கிறோம். ஓகேவா? அடுத்தது உங்களோட சிப்ளிங். ஓகே தானா? அவங்கள நம்ம என்னவா எடுக்கிறோம்? ஜீனஸ்ன்னு எடுக்கிறோம். அடுத்தது உங்களோட கசின்ஸ், அவங்கள நம்ம என்ன எடுக்கிறோம்? ஃபேமிலின்னு எடுக்கிறோம். ஓகே. அடுத்தது உங்களோட ஹோல் ரிலேட்டிவ்ஸ், அதை நம்ம என்ன எடுக்கிறோம்? ஆர்டர்னு எடுக்கிறோம். அடுத்தது உங்களோட வில்லேஜ், அந்த நம்ம என்ன எடுக்கிறோம்? கிளாஸ்ன்னு எடுக்கிறோம். அடுத்தது யுவர் டிஸ்ட்ரிக்ட், உங்களோட டிஸ்ட்ரிக்ட்,
அதை நம்ம என்ன எடுக்கிறோம்? ஃபைலம்னு எடுக்கிறோம். அடுத்தது உங்களோட ஸ்டேட் என்ன எடுக்கிறோம்? கிங்டம்னு எடுக்கிறோம். நல்லா கவனிங்க. நீங்க ஸ்பீஷியஸ், உங்களோட சிப்லிங்ஸ் ஜீனஸ், உங்களோட கசின் ஃபேமிலி, உங்களோட ஹோல் ரிலேட்டிவ்ஸ் ஆர்டர்னு எடுக்கிறோம். உங்களோட வில்லேஜை கிளாஸ்ன்னு எடுக்கிறோம். உங்களோட டிஸ்ட்ரிக்டை வந்து ஃபைலம்னு எடுக்கிறோம். உங்களோட ஸ்டேட்டை கிங்டம்னு எடுக்கிறோம். இப்போ இதுல என்ன தெரியுது? இதுதான் ஓகே தானே? கிங்டம்ல இருந்து ஸ்பீஷியஸ் மேல மேல போகுது. ஓகே தானா? இப்போ இங்க இருந்து இப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது? மெம்பர்ஸ் கூட்டிட்டே போறாங்களா? மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. இதே இங்க இருந்து இப்படி பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது? சிமிலாரிட்டிஸ் கூடுது. அப்படிதானே? சிமிலாரிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே தானா? ஸோ பாருங்க, கீழே இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட், ஒரு ஸ்டேட்ல டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜ்ல உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து யாரு? உங்களுக்கு கசின். உங்களோட கசின், அடுத்து உங்களோட சிப்லிங்ஸ் இருக்காங்க. சிப்லிங்ஸ்ங்கிறது ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். அப்புறம் நீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இங்கே நீங்க பேக்கேஜ்ல உங்களோட சிமிலாரிட்டி ரொம்ப கூட்டிட்டே இருக்கு. ஓகே தானா? ஸோ காமனான ஃபீச்சர்ஸ் வந்து கூட்டிட்டே போகுது. ஆனா இங்கேருந்து நீங்க பாருங்க, நீங்க இருக்கீங்க, உங்களோட சிப்லிங்ஸ் இருக்காங்க, உங்களோட கசின்ஸ் இருக்காங்க, அடுத்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அடுத்தது உங்களோட வில்லேஜ் இருக்கு. வில்லேஜுங்கள உங்கள் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் இருப்பாங்களா? நிறைய பீப்புள்ஸும் இருப்பாங்க. அப்படிதானே? அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்ல வில்லேஜை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அடுத்தது உங்களோட ஸ்டேட்ல, இப்போ டிஸ்ட்ரிக்ட்ல அவ்வளவு நிறைய பேர் இருக்காங்களா? உங்க ஸ்டேட்ல இன்னும் எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ இங்க வந்து மெம்பர்ஸ் கூடுது. ஆனா சிமிலாரிட்டி என்ன குறையுது? அப்படிதானே? உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே போறாங்க. சிமிலாரிட்டிஸ் இங்க குறையுது. ஆனா என்ன வந்து நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே தானா? ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கிங்டம், ஃபைலம், டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷியஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நீங்க என்சிஆர்டியில் உள்ளது படிச்சா போதும். ஓகே தானா? ஸோ இதோட நம்ம வந்து லிவிங் வேர்ல்ட் சாப்டரை க்ளோஸ் பண்றோம். நீ அடுத்தது நம்ம வந்து பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் லெசன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ லிவிங் வேர்ல்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன். ஓகே தானா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே தானா? தேங்க்யூ.